திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு சீன் வந்து வைரல் ஆச்சு, அந்த ரெஸ்டாரண்ட் சீன். நான் கெட்டு போனதெல்லாம் சாப்பிட்ருக்கேன்க்கா, இது கீழே தானே விழுந்துச்சு, நான் தொடச்சிட்டு சாப்பிட்றேன்க்கா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் சீன் நாங்கள் எழுதும்போதே எங்களுக்கு தெரியும் அந்த சீன் ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் எழுதணும். எழுதும்போது சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க அதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப லாலா பாடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இல்லைங்க அது கொஞ்சம் ஒர்க் ஆகும்னு எனக்கு ட்ரஸ்ட் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சீனை எடுத்துட்டோம். ஆனால் அந்த சீனை யாரோ ஒருத்தர், இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வயல் பண்ண முதல்ல அந்த சீனை வயல் எடுத்து அதை இப்போ இதில் போட்டது சேலத்தில் இருக்க ஒரு பிசி, அவர் தான் போட்டிருக்காரு. ஸோ அதுதான் அவ்வளோ பெரிய லைக்ஸ்க்கு வந்து அவ்வளோ லைக்ஸ் போயிருக்கு. அவரோட இதில் வந்து 4000 பேர் ஒரு 2 நாளில் ஏறி இருந்தாங்க அவரோட அக்கௌண்ட்டில். அப்புறம் அது யார் என்னன்னு தேடி பார்க்கும்போது அவர் யாரோ ஒருத்தர் பிசியாக இருக்காராம். ஸோ அவருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது, சார் நான் போட்டேன் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ எல்லாருமே அதை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்த்தோம்னா நான் பார்க்கும்போதெல்லாம் நான் ரொட்டீனாக நான் அந்த படத்தை பற்றி தேடிட்டு இருக்கங்கிறதால எனக்கு அது வருதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்டு ஃபோனு, என்னோடய ஃப்ரெண்டு ஃபோன் எல்லாம் தேடுவேன். இப்போ யாராவது என் கூட உட்காந்து பேசுனாங்கன்னா இல்லை அவங்க ஃபோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் இந்த படத்தில் அவங்க எல்லாரும் இருக்குது. ஸோ அவங்க விசிபிலிட்டிக்கு அந்த சீனோ ஏதோ ஒரு சீன் இந்த படத்தோட ஏதோ ஒன்று எல்லாரோட விசிபிலிட்டிக்குள்ளே இருந்திருக்கு, எல்லாமே அவ்வளோ லைக்ஸும் போயிருக்கு. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி, என்னால் வந்து இவ்வளோ பேரை ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் தேட்டரில் ரீச் பண்ணலன்னா என்ன, ஆனால் மக்கள் யாருக்கு இந்த படம் எடுத்தோமோ அவங்களுக்கு அந்த படம் ரீச் ஆகுது. பட் தேட்டரில் போயிருந்தால் என்னோடய நம்பர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். பட் படமாக எனக்கு ஓகே, ஆஸ் அ டிரெக்டராக எனக்கு ஓகே. நான் அந்த நம்பர் கேமுக்குள்ளே வரலையே தவிர ஆடியன்ஸ் கேமுக்குள்ளே நான் உள்ளதாக இருந்திருக்கேன். எனக்கு அதனால் அது செம்ம ஹாப்பியாக தான் இருந்தது.